வந்து ஆட்சியில் உட்கார மட்டும்தான் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு. அப்புறம் எங்கே வர்றாங்க? வர்றதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வந்து ஓட்டு கேட்க வர்ற மாதிரி போய் ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே போய் அவங்கள பாத்திர முடியுமா? நீயே பாத்திர முடியாது, பார்க்கவே முடியாது. போய் ஏதாச்சும் கேட்க போனாலும் கூட 1000 பேர் தடுங்கல் சொல்கிறாங்க. அதை செய்கிறேன் இதை செய்கிறாங்க. யார் வந்தாலுமே அவங்கவுங்க பாடுபட்டு திங்கணும். இப்போ வந்து எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்காரருக்கு இங்கே விலைவாசி ஏறிச்சுன்னா அவங்களுக்கு அங்கே தானாக சம்பளம் ஏறிடுது. இடையில இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ இது பண்ணணும். பாமர மக்களுக்கு யார் இது பண்ணுறாங்களோ அவங்க வந்தால் போதும் எங்களுக்கு. சரி, என்ன புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் அப்புறம் அண்ணாமலை அவர்கள் இவங்கெல்லாம் புதுசாக வராங்க. அந்த வகையில் இப்போ சீமானா இல்லை அண்ணாமலையான்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க? அப்படி பார்த்தா சீமானுக்கு கொடுத்து பார்த்தா தெரியும் அப்படின்னு பார்க்குறோம். ஏமா அவருக்கு கொடுக்கலான்னு இந்த முடிவு எதனா? ஏன்னா ரொம்ப நாளாக அவரும் போராடிட்டே தான் இருக்கிறாரு. சரி, அவருக்கு தான் கொடுத்து பார்ப்போமே. சரி, சீமான் சார் வந்து இருந்து பார்க்கட்டா, ஒரு மாற்றம் வரும்ல. தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வேணும்ப்பா.